DPI Tamil News. தீயணைப்புத் துறையினர் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தொப்பையாறு அணையில் மீட்பு நடவடிக்கைகள் குறித்த போலி ஒத்திகை பயிற்சி. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே உள்ள தொப்பையாறு அணையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை தருமபுரி மாவட்ட அளவிலான எதிர்வரும் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மீட்பு நடவடிக்கைகள் குறித்த போலி ஒத்திகை பயிற்சி நடத்தப்பட்டது. இந்த ஒத்திகை பயிற்சியினை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தனர். தருமபுரி மாவட்ட தீயணைப்பு அலுவலர் அம்பிகா தலைமையிலான தீயணைப்புத்துறை குழுவினர் மீட்பு பணிகளை குறித்த போலி ஒத்திகையை நடத்தினர். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினர் நடத்திய போலி ஒத்திகையில் நீரில் ஒருவர் தத்தளித்துக் கொண்டிருந்தால் அவரை எவ்வாறு மீட்டுவது, அவர்களை காப்பாற்றுவதற்கு எந்த மாதிரியான உபகரணங்களை பயன்படுத்துவது குறித்தும் இந்த பயிற்சியில் வெள்ளத்தில் சீக்கியர்களை மோட்டார் போட், லைபாய், லைஜாக்கெட் உதவியுடன் மீட்பது குறித்தும், வெள்ளத்தில் சிக்கிய விலங்குகளை நவீன மீட்புகளை பயன்படுத்தி மீட்பது குறித்தும், ரெஸ்கியூ டியூப், ரெஸ்கியூ துரோபேக் மூலம் மீட்பது குறித்தும் மற்றும் மீட்கப்பட்டவர்களுக்கு எவ்வாறு முதலுதவி சிகிச்சை அளிப்பது குறித்தும் இதுபோன்று பல்வேறு மீட்பு நடவடிக்கைகளை குறித்து தத்துரூபமாக செய்து காட்டிய தீயணைப்புத் துறையினரை மாவட்ட ஆட்சியர் பாராட்டினர். மேலும் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வதற்கான பல்வேறு நவீன உபகரணங்கள் தீயணைப்புத் துறையினர் தயார் நிலையில் வைத்துள்ளனர். தீயணைப்புத் துறையினருக்கு மாவட்ட ஆட்சியர் சமூக பொறுப்புணர்வு CSR நிதியில் இருந்து கூடுதலாக நீரில் மூழ்கிக் கொண்டு தேடுவதற்கான ஸ்கூபா டைவிங் உபகரணத்தை வழங்கியுள்ளார். இந்நிகழ்ச்சியில் தீயணைப்புத்துறை அலுவலர்கள், வருவாய்த்துறை அலுவலர்கள், காவல்துறையினர், மருத்துவ குழுவினர், கால்நடை துறையினர் கலந்து கொண்டனர். கயிறு மூலம் வீசி எறிந்து கயிறு பிடித்து அவர் இளைப்பாறுவார். அவர் எந்த செயலும் செய்ய தேவையில்லை, கை அசைக்க தேவையில்லை, கால் அசைக்க தேவையில்லை. அவரை அதே நிலையில் அவரை கயிறை கட்டி பத்திரமாக விற்கக்கூடிய மற்றும் ஒரு சிறப்பு உபகரணம் ரெஸ்கியூ டியூப். அவரை இழுத்து வருவது உயிர் போய்விடும் என்பதால் இது போன்ற நிகழ்வுகளுக்காக தற்காலிக மிதவை மனிதர்கள் மட்டுமே காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய தொழில் உயிர் காக்கும் தொழில் என்பதால் விலங்கினங்களையும் வீட்டு விலங்கினங்களும் அனைத்து தண்ணியோட கடைசிக்கு போய் பார்த்துட்டு வரணும். எங்க தெரியுமா எங்கே தான் தண்ணி போகுது, இல்லை பயன்படுத்துகிறாங்களா, இது இதுதான் உண்மை. தண்ணி பிடிக்க முடியாது அகலம் போச்சுன்னா, ஆழம் வந்தா. அப்படியே ஓடிச்சுட்டா போயிட்டே இருக்கும். ஆனால் அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணி வரணும். சரி, யார் சொல்கிறீங்க அதெல்லாம்? குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.